விஜய் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளார். இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாக இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தான் அவரது கடைசி படம். அதன் பின் விஜய் எந்த ஒரு படத்திலும் நடிப்பதில்லை என்ற முடிவை எடுத்துவிட்டார். இது அனைவருக்கும் அதிர்ச்சியான செய்தியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக விஜய் ரசிகர்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்கள் பலரும் விஜய் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இயக்குனர் லோகேஷ் லியோ மற்றும் மாஸ்டர் ஆகிய 2ஆம் பாகங்களை இயக்க விரும்புகின்றேன். அதற்கு விஜய் அண்ணா மீண்டும் நடிக்க வர வேண்டும் எனது தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோல பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் விஜயுடன் இணைந்து பணியாற்றி விரும்பி வந்தனர். அந்த லிஸ்டில் இயக்குனர் வெற்றிமாறனும் ஒருவர். விஜயும் வெற்றிமாறனும் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. விஜயின் கடைசி படத்தை கூட வெற்றிமாறன் தான் இயக்கவிருப்பதாக தகவல்கள் வந்தன. ஆனால் அதன்படி எதுவும் நடக்கவில்லை. இந்நிலையில் சமீபத்தில் ஒரு படவிழாவில் வெற்றிமாறனின் முன்பு S.A. சந்திரசேகர் தனது ஆசையை கூறியிருக்கின்றார். அந்த விழாவில் பேசிய S.A. சந்திரசேகர், வெற்றிமாறன் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்களில் ஒருவர். அவரின் இயக்கத்தில் ஒரு படமாவது விஜய் பண்ண வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன். நான் மட்டுமல்ல, விஜயின் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க ஆசைப்பட்டு இருப்பார் என நினைக்கின்றேன் என்றார். இந்நிலையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் நெருங்கிக் கொண்டே வருகின்றது. ஜனவரி 9ஆம் தேதி இப்படம் திரையில் வெளியாகின்றது. அதற்கான வேலைகளில் படக்குழு தீவிரமாக இறங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த வார இறுதியில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகளை படக்குழு செய்து வருகின்றனர். டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் இந்த விழா கண்டிப்பாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. விஜயின் படம் என்றாலே முன்பதிவு என்பது அமோகமாக நடைபெறும். அதுவும் அவருடைய கடைசி படம் என்றால் சொல்லவே தேவையில்லை. அப்படித்தான் ஜனநாயகம் படத்தின் முன்பதிவு வெளிநாட்டில் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ரிலீஸுக்கு இன்னும் 17 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை வெளிநாட்டில் நடந்த முன்பதிவில் இப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜனநாயகன் படம் இதுவரை நடந்த முன்பதிவில் ரூபாய் 4.2 கோடி வசூல் செய்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.